ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் 2026ஆம் ஆண்டிற்கான 731 ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி மற்றும் டி காலி பணியிடங்களை அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த மத்திய அரசு வேலைக்கு ஏப்ரல் 24 முதல் மே 15, 2026 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நிறுவனம் 2026ஆம் ஆண்டிற்கான ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி மற்றும் கிரேட் டி பணியிடங்களுக்கான புதிய ஆட்சேர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மொத்தம் 731 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த வேலைவாய்ப்பு 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு மத்திய அரசு துறையில் சேர ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் பணியிடங்கள் உள்ளதால் நிலையான வேலை மற்றும் நல்ல வருமானம் தேடும் நபர்களுக்கு இது மிகுந்த பயன் தரக்கூடியதாகும். இந்த அறிவிப்பின் மூலம் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி மற்றும் கிரேட் டி பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றனர். ஆன்லைன் விண்ணப்ப பதிவு 24 ஏப்ரல் 2026 முதல் தொடங்கி 15 மே 2026 வரை நடைபெறும். விண்ணப்பிக்க விரும்பும் அனைவரும் இந்த காலக்கெடுவுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த பணிக்கான அடிப்படை தகுதியாக விண்ணப்பதாரர்கள் 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்தில் இருந்து இந்த தகுதி பெற்றிருந்தால் போதுமானது. கிரேட் சி பதவிக்கு 18 முதல் 30 வயது வரை விண்ணப்பிக்கலாம். கிரேட் டி பதவிக்கு 18 முதல் 27 வயது வரை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசு விதிமுறைகளின்படி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது தளர்வு வழங்கப்படும். இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு ஆரம்ப சம்பளமாக 35,400 வழங்கப்படும். இதற்கு மேலாக மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிஏ, HRA போன்ற கூடுதல் சலுகைகளும் கிடைக்கும். இதனால் இந்த வேலை பொருளாதார ரீதியாக பாதுகாப்பானதாகும். SSC இந்த ஆட்சேர்ப்பை 2 கட்டங்களாக நடத்துகிறது. முதலில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடைபெறும். அதில் தேர்ச்சி பெறுபவர்கள் ஸ்டெனோகிராஃபர் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அழைக்கப்படுவார்கள். இறுதியாக 2 கட்டங்களிலும் வெற்றி பெறுபவர்களே தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த தேர்வில் மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆகிய பகுதிகளில் கேள்விகள் இடம்பெறும். ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 0.25 மதிப்பெண் குறைக்கப்படும் என்பதால் கவனமாக பதிலளிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி, தேனி மற்றும் புதுச்சேரி ஆகிய நகரங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படுகின்றனர். இதனால் தமிழக மாணவர்களுக்கு அருகிலேயே தேர்வு எழுத வசதி உள்ளது. விண்ணப்ப கட்டணம் பெண்கள், SC, ST, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. மற்ற விண்ணப்பதாரர்கள் 100 கட்டணம் செலுத்த வேண்டும். கட்டணம் ஆன்லைன் மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும். விண்ணப்பதாரர்கள் SSC அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் போது அனைத்து விவரங்களையும் சரியாக உள்ளிடுவது முக்கியம். கடைசி தேதிக்கு பிறகு மாற்றங்கள் செய்ய முடியாது. விண்ணப்ப பதிவு தொடங்கும் நாள் 24/4/2026 அன்று தொடங்கி 15/5/2026 அன்று முடிவடைகிறது. கட்டணம் செலுத்த 16/5/2026 வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப திருத்தம் 20/5/2026 முதல் 21/5/2026 வரை செய்யலாம். தேர்வு ஜூலை, ஆகஸ்ட் 2026 காலத்தில் நடைபெறும்.